It was about the Redanya girl who took her life because of domestic abuse. This is, of course, a tragedy. What do you think? Is it a reflection of our system that fails to protect women, or the culture still silences their pain, or the parents or the society that still condition women to stay quiet, obedient, or afraid? What is your thoughts on this? See, basically, to be blamed அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can blame the entire society, entire world, everything. எல்லாத்தையுமே blame பண்ணணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையுமே blame பண்ணலாம். ஃபேமிலியை blame பண்ணலாம், சொசைட்டியை blame பண்ணலாம், ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தை blame பண்ணலாம், எல்லாத்தையுமே blame பண்ணணும் அப்படின்னா. பட் த திங் இஸ், எல்லாருக்கிட்டையுமே ஒரு தப்பு இருக்கு. செல்ஃபா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், இன்லாஸா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், ஒர்க் என்வாயர்மெண்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தப்பு இருக்கதான் செய்யுது. அப்போ அந்த தப்பு அப்படின்றது எக்ஸ்டர்னலா எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். நேச்சர் அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பிளேம் பண்ணணும்னு சொன்னோம்னா எல்லாத்தையுமே பிளேம் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் த திங் இஸ், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து நீங்க மழையில நனைஞ்சீங்க அப்படின்னா உடனே கோல்டு பிடிச்சிடும், ஈஸியா ஜலதோஷம் வந்துடும். சில பேருக்கு வந்து எவ்வளவுதான் மழையில நனைஞ்சாலும், மழையிலேயே ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலுமே கூட அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஏன்னா இம்யூனிட்டி. ஸோ பேசிக்கா இம்யூனிட்டி இருக்கு. சில பேரால ஒரு 10 மாடி ஈஸியா ஏறி இறங்க முடியும். பட் ஒரு சில பேரால ஒரு 2 மாடி ஏறி இறங்கினாலே வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸ்டாமினா லேக் ஆகுது. ஸோ எப்படி பாடிக்கு, பிசிக்கல் பாடிக்கு ஒரு ஸ்டாமினா அண்ட் இம்யூனிட்டி இருக்கோ, அதே மாதிரி தான் மைண்டுக்கும் வந்து ஸ்டாமினா, இம்யூனிட்டி அப்படின்றது அவசியம் தேவை. இது சூசைட் கேஸ் மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே காமனா பொருந்தும். நம்ம மைண்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாமினா இல்லை, ஒரு இம்யூனிட்டி இல்லை அப்படின்ற போது கண்டிப்பா வந்து இது அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நீங்க எவ்வளவுதான் வந்து இப்போ ஒருத்தரை வந்து சூசைட்டுக்கு தள்ளக்கூடிய அந்த அந்த ஒரு ஆக்டுக்கு வந்து நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்கள தற்கொலைக்கு தோணுனாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் இருக்கு. பட் இவ்வளவு தண்டனைகள் இருந்தாலுமே தொடர்ந்துட்டு தானே இருக்கு. ஸோ அங்க வந்து நீங்க பேசிக்கா சொன்ன மாதிரி ஃபீமேலுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்றதும் உண்மைதான். ஏன்னா அவங்க வந்து பேசிக் சர்வைவலே வந்து இந்த இடத்துல வந்து கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இன்னமும் கூட வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம ஓப்பனா பேச முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓப்பன் அப் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் விமனுக்கு நிறைய இடத்துல இல்லைன்றதும் தெரியுது. அவங்க வளர்ந்த விதம் இருக்கு. இப்போ ஒரு சில ஃபேமிலில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசக்கூடிய ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குன்ற போது அவங்களால தைரியமா என்ன பிரச்சனைனாலும் ஈஸியா பேச முடியுது. ஆனா சில பேருக்கு வந்து எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ளாரே வச்சுக்கணும், வெளியில சொல்லக்கூடாது, லேடிஸ் எல்லாம் வந்து எந்த இதையும் காட்டக்கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்னு ஒரு சில ஃபேமிலியில சொல்லி வளர்க்கும் போது அது அப்படியே அந்த மைண்ட் செட் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுது. பட் இது ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்ற போது, அந்த இம்யூனிட்டி இருக்கு, மென்டல் ஸ்டாமினா இருக்குன்ற போது எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராப்ளம்னு இல்லை, நீங்க எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டாலும் உங்களால ஃபேஸ் பண்ண முடியலன்னா ஆப்வியஸா அந்த இடத்துல வந்து சூசைட் அப்படின்ற மாதிரிதான் போகும். ஃபேஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை தாங்கிட்டு அதை எப்படி சரி பண்ணணும்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ இந்த இந்த மாதிரி நிறைய சூசைட் எவ்ரிடே, ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இந்த மாதிரி சூசைட் கேஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. மீடியா அட்டென்ஷன் எங்க போகுதோ அதை பத்தி தான் நம்ம அதிகமா பேசுவோம். பேசாத கேசஸ் எவ்வளவோ இருக்கு. ஒரு கேஸ்ல மீடியா அட்டென்ஷன் வந்துருச்சுன்றனால எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க. பட் ஆனா நிறைய வீட்டுல இன்னமும் இது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. அப்போ நம்ம வந்து இதுக்கு ரூட் காஸ் என்னன்றதை பார்த்துதான் சரி பண்ணணுமே தவிர, இஃப் யூ கீப் ஆன் பிளேமிங் அதர்ஸ், இங்க எதுவுமே நடக்காது. பட் ஆனா எவ்ரிதிங் ஹாஸ் டு பி பிளேம்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எல்லா இடத்துலயுமே தப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து பசங்களை, ஏன்னா இப்போ ஆஸ் அ தெரபிஸ்ட் நான் நிறைய கேசஸ் பார்க்கும்போது மோஸ்டா அவங்களுடைய ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரியான பேரண்டிங் இல்லை. அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு, அந்த ரொம்ப ஒரு சின்ன ஒரு வயசுல, ஒரு 7-8 வயசுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஃபாலோ ஆகுது. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம பேரண்ட்ஸை பிளேம் பண்ணுமா, அதை பிளேம் பண்ணலாம். அடுத்து எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வாங்க. ஸ்கூல்ல, அட்லீஸ்ட் ஸ்கூல்லையாவது
ஒரு விஷயம் எப்படி நடக்கணும் அப்படின்றத சொல்லலாம். அங்கேயும் வந்து ப்ராப்பரா வந்து ஒரு கைடன்ஸ் இல்லை. சரி, அடுத்து ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் என்வாயர்மெண்ட், அந்த ஒர்க் என்வாயர்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாமே வந்து ஃபேவரபிளா இருந்தாலுமே கூட ஸ்டில் அங்க தப்பு நிறைய நடக்குது. அடுத்து இன்லாஸ் வீட்டுக்கு போறாங்க. ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய இடத்துல பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்டனை அதிகமா இருந்தாலுமே கூட தப்பு குறையல அப்படின்ற போது ஃபைனலா வந்து சொசைட்டியை தான் பிளேம் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ நீங்க பிளேம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்டையர் சிஸ்டத்தையே நீங்க பிளேம் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் பிளேம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க எத்தனை வருஷமா பிளேம் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமா நம்ம சிஸ்டத்தை பிளேம் பண்ணிட்டு இருக்கோம், பட் ஸ்டில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. நம்ம எக்ஸ்டர்னலா பிளேம் பண்றதை விட்டுட்டு நம்மளால எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ண முடியுமோ, நம்மளை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியுமோ, சொசைட்டியை மாத்தணும்னு பேசுறதை விட நம்மளை எந்த அளவுக்கு மாத்திக்க முடியும், நமக்குள்ளார என்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், ஒரு கஷ்டத்தை நம்ம எப்படி ஒரு ஸ்டாமினாவோட, மென்டல் ஸ்டாமினாவோட, ஒரு இம்யூனிட்டியோட அதை எப்படி ஹேண்டில் பண்றது, இது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் எஸ், என்னுடைய ஒரு கருத்து. எஸ். The point that you brought up வந்து கான்ஃபிடென்ஸ். இப்போ women in general கான்ஃபிடென்ஸ் வந்து அது அந்த கான்ஃபிடென்ஸ் என்ற ட்ரேட் இல்லைன்னா they go through a lot of problems, let it be school or personal life, anything. இதுல confidence play a big role, and you brought this point up. As a parents, in the confidence skill set, how can you teach our parents to teach the kids to become more confident? It can be man or woman, it doesn't matter. But in the confidence skills of வளர்க்கிறதுக்கு, as a parents, what would you suggest? ஸோ ஆஸ் அ பேரண்டா வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வளர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே பசங்களை வந்து இண்டிபெண்டா இருக்க விடுறது தான். இண்டிபெண்ட் இந்த சென்ஸ் அவங்க என்ன பண்ணாலும் எதுவும் கேட்கக்கூடாது, அவங்கள அப்படியே தனியா விடுறதுன்றது கிடையாது. இப்போ அவங்க ஒரு விஷயம், இப்போ நம்ம அவங்க கடைக்கு போறாங்க அப்படின்னா ரொம்ப சில ஃபேமிலில எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் ப்ரொடெக்டிவா இருப்பாங்க. அந்த மாதிரி மோஸ்டா லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இப்போ அஸ் அ தெரபிஸ்டா நான் பார்க்கும்போது லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கு மேஜர் ரூட்டே வந்து இந்த பேரண்டிங் தான். ஸோ அப்போ அங்க ஓவர் ப்ரொடெக்டிவா எங்க ஒரு குழந்தைய வச்சு பாத்துக்கிறாங்களோ அந்த அந்த குழந்தைக்கு கண்டிப்பா வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்காது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சுத்தமா இருக்காது. But ஓவர் ப்ரொடெக்டிவ். in general, எல்லா பேரண்ட்ஸுமே little bit overprotective. But as a parents, they have to come out of that. Even for my kid, Yes. I feel overprotective. You know, pick them up, drop them off, not letting them take the bus. This is something that I should work on myself as well. Yes. But this is something I think எல்லாருக்குமே, எல்லா பேரண்ட்ஸுக்குமே awareness தேவை. ஸோ ப்ரொடெக்ஷன்றது கண்டிப்பா தேவை. பட் ப்ரொடெக்ஷனுக்கும் ஓவர் ப்ரொடெக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பையன் இப்போ குழந்தை வந்து இப்பதான் பிறந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பா கீழே விழுவான். அவனை கீழே விழக்கூடாது அப்படின்னா தட் இஸ் ஓவர் ப்ரொடெக்ஷன். கண்டிப்பா கீழே ஒரு 10 தடவை கீழே விழுந்து எந்திரிச்சுதான் அவன் நடக்கிறதுக்கே கத்துப்பான். அவனை கீழேயே விழவிடக்கூடாது, அவனுக்கு கொஞ்சம் கூட அடிபற்றவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ப அடுத்து அவன் எங்கேயாவது நேச்சுரலா எங்கேயாவது போய் விழுந்தாலுமே அவனால அதை தாங்கிக்க முடியாது. ஏன்னா விழுந்தே பழக்கம் இல்லாத ஒரு பையன் ஃபர்ஸ்ட் டைம் விழுந்தான் அப்படின்னா அவனால தாங்கவே முடியாது. நிறைய தடவை விழுந்து எந்திரிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு அடுத்த தடவை விழுகிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியா அவனே எந்திரிச்சு தொடச்சு போட்டு போயிடுவான். அதுதான் கான்பிடன்ஸ். அங்கதான் செல்ஃப் கான்பிடன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கீழே விழுந்த உடனே ஆப்வியஸா குழந்தைன்னா அழதான் செய்யும். அழுத உடனே வேகமா கொண்டு வந்து தூக்குறாங்க பார்த்தீங்களா, தூக்கிட்டு தரையை போட்டு அடிக்கிறது. இந்த தரதவனை தள்ளி விட்டுச்சு, அந்த தரதவனை தள்ளி விட்டுச்சான்னு சொல்லி தரையை போட்டு அடிப்பாங்க. இது நார்மலா எல்லா மாம்டையும் இருக்கிற ஒரு ட்ரைட்டு தான். இங்கதான் வந்து நான் என்ன பாக்குறேன்னா இங்கதான் பிளேமிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நீங்க வாட் டு பிளேம் கேட்கும் போது, அதாவது அங்க அப்ப அந்த குழந்தைக்கு மைண்ட்ல என்ன ஸ்டோர் ஆகுது, நம்ம கீழே விழுந்ததுக்கு காரணம் நாம கிடையாது, தரதான் நம்மளை தட்டி விட்டுடுச்சு, இந்த தரதான் நம்மளை வந்து கீழே விழுத்தாட்டிடுச்சு. அப்போ ஐ நீட் டு பிளேம் திஸ் ஃப்ளோர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அங்க வருது. இப்ப ஏதாவது ஒரு டேபிள்ல போய் குழந்தை அடிச்சிருச்சு அப்படின்னா உடனே டேபிள்ல போய் தட்டுவாங்க, டேபிள்ல போய் அடிப்பாங்க. இதுதான் என் குழந்தைய தள்ளி விட்டுச்சா, இதுதான் என்னை குழந்தைய அடிச்சுதா அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அப்ப சின்ன வயசுல என்ன ஆகுது, எனக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா
அதுக்கு நான் வந்து பொறுப்பு கிடையாது, இன்னொருத்தர் தான் பொறுப்பு. ம், எக்ஸ்டர்னல் திங்ஸ் தான் பொறுப்பு. ம், நான் தரையில கீழே தடுக்கி விழுந்துச்சுன்னா தரை தான் அது தப்பு. டேபிள்ல இடிச்சிட்டேன்னா நான் போய் டேபிள் அடிக்கல, டேபிள் தான் என்னை வந்து இடிச்சிருச்சு. அப்போ டேபிள் மேலதான் தப்பு. அப்போ எக்ஸ்டர்னல் பிளேமிங்ன்றது அந்த சின்ன வயசுலயே ஆரம்பிக்குது. இதுதான் ரொம்ப பெரிய தப்பு பேரண்டிங். அதுல கீழே விழுந்தா அவ தூக்கி வைக்கலாம், தூக்கி வைக்க வைக்கலாம். சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, பார்த்து நடந்து, அடுத்த தடவை பார்த்து நடந்துக்கோ, மெதுவா நடந்துக்கோ, பொறுமையா நடந்துக்கோ. சம்டைம்ஸ் வேகமா நடக்கலாம், பொறுமையா நட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அது அவங்க மேல என்ன தப்போ அதை சுட்டி காமிச்சு அதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி தரணும். கரெக்ட். இடிச்சுக்கிட்டாங்களா, அடுத்த தடவை கொஞ்சம் தள்ளி போ, டேபிள் அதே இடத்துலதான் இருக்கு, அது உன்னை வந்து இடிக்கல, நீதான் டேபிள்ல போய் இடிச்சுக்கிட்ட. அப்போ டேபிள்ல நீங்க வந்து தப்பு சொல்லக்கூடாது, அது ஒரே இடத்துலதான் இருக்கும், ம், நீ கவனமா போகணும். சோ இது வந்து இப்படி ஆப்போசிட்டா பண்ணும்போது குழந்தை வளர வளர அவங்களுக்கு மைண்ட் செட்டே எப்படி ஆகும்னா, ஓகே நம்ம விழுந்தா அது நம்ம தப்பு கிடையாது, அது எக்ஸ்டர்னல் திங்ஸ் தான். ம், யாராவது ஹேண்டில் அப்பாவோ இல்லாட்டி வேற யாராவது ஹேண்டில் பண்ணும் போதோ குழந்தை அடிபட்டுச்சு அப்படின்னா அப்பாவை திட்டுறது இல்லாட்டி தாத்தா பாட்டியை திட்டுறது. சோ இது மாதிரி நிறைய நடக்கும். அப்பயும் அந்த குழந்தை என்ன நினைக்கும், அப்ப நம்ம விழுந்தது நம்ம தப்பு கிடையாது, அது அப்பாவுடைய தப்பு இல்ல தாத்தாவுடைய தப்பு பாட்டியோடைய தப்பு. சோ அந்த மாதிரி அடுத்தவங்கள தான் பழி போடணும்னு பார்க்கும், அந்த பிளேம் அங்க போயிடும். ம், அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னா தன்னை சரி பண்ணிக்கவே தோணாது. ம். நான் எது செஞ்சாலும் நான் தப்பே கிடையாது, ஏன்னா எவ்ரி எவ்ரிதிங் ஹாஸ் டு பி பிளேம்ட், எவ்ரி ஒன் ஹாஸ் டு பி பிளேம்ட். அப்போ எல்லாமே எக்ஸ்டர்னலா தான் இருக்குன்ற போது உள்ளுக்குள்ளார செல்ஃப் கான்பிடன்ஸ் சுத்தமா வராது. Yeah. அங்க செல்ஃப் கான்பிடன்ஸும் வராது. உங்களுடைய நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை சரி பண்ணிக்கணும்ன்ற ஒரு மனநிலையும் வராது. ம். எந்த தப்பு நடந்தாலும் அடுத்தவங்களை பிளேம் பண்றது அப்படின்னு, இது வந்து ஒரு பேட் பேரண்டிங் உண்மையிலேயே. Yeah. ஸோ ஒரு குழந்தைக்கு முதல்ல அது தப்பு செஞ்சதுன்னா அது தப்புன்றதை உணர வைக்கணும். உணர வச்சு அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி தரணுமே தவிர, நீ தப்பே பண்ணல, அதுதான் தப்பு பண்ணுச்சு, அதுதான் உன்னை வந்து இடிச்சிருச்சு, தரைதான் உன்னை தள்ளி விட்டுருச்சு, இப்படி எக்ஸ்டர்னலா பிளேம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து குழந்தைக்கு வந்து கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். Yeah. அண்ட் வளர வளர அந்த ஓவர் ப்ரொடெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா, பக்கத்துல எங்கேயும் போக விடாம பண்றது, அஹ் பசங்களோட விளையாடினாலே கீழே விழுந்துருவான், கீழே விழுந்து அடிபட்டுடும். ஸோ இது மாதிரி ரொம்ப கீழே விளையாண்டா கீழே விழதான் செய்வாங்க, எல்லாருக்குமே அது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். ம், ஸோ அப்ப விழவே கூடாது, அடியே படக்கூடாது அப்படின்னா நீங்க எப்பயுமே வந்து ஒரு பாக்ஸ்குள்ளேயே தான் வச்சு வளர்க்கணும், ம். வெளியிலேயே விட முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஓவர் ப்ரொடெக்ஷன் எதுவா இருந்தாலும் வந்து ரொம்ப இது பண்ணும்போது சுத்தமா அங்க தன்னம்பிக்கைன்றதே இருக்கிறது இல்ல. Yeah. எல்லாத்துக்குமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடும், இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். Yeah. அந்த பேரண்டிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸ்கூல்ல ஏதாவது ப்ராப்ளமா அவங்க அந்த இடத்துல வந்து கரெக்டா சொல்லி கொடுக்கணும் என்ன பண்ணணும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே மிஸ் கிட்ட போய் சொல்லணும், நீயே சண்டை போடவும் கூடாது, அதே சமயத்துல அப்படியே அதை சைலண்டா விட்டுறவும் கூடாது. ம், அவ்வளவுதான், யூ ஹேவ் டு ஸ்பீக் அப். அப்ப ஸ்கூல்லயே அதை சொல்லி கொடுக்கும்போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனைன்னா தே வில் பி ஏபிள் டு ஸ்பீக் அப். தனக்கு ஒரு பிரச்சனைனா வாயை திறந்து சொல்ல தெரியணும் ஃபர்ஸ்ட். அது yeah. ஸ்கூல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும், பேரண்டிங்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸ்கூல்ல ஒரு பிரச்சனையா யாராவது பசங்க யாராவது ஒன்னு டீஸ் பண்றாங்களா, உடனே மிஸ் கிட்ட சொல்லு, அது மிஸ் சொல்லியும் சரியா வரலையா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு. ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து ஸ்பீக் அப் பண்றதுக்கு இது பண்ணணும். வயலன்ஸ்லயும் திருப்பக்கூடாது, நீ சண்டை போடு அடின்னு சொல்லக்கூடாது, அடி வாங்கிட்டு சைலண்டா வான்னு சொல்லக்கூடாது. அவங்கள வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். நீ கான்பிடென்ட்டா இருந்து நீ அங்க டீச்சர் கிட்ட போய் சொன்ன அப்படின்னா அடுத்த தடவை உன்னை தொடர்றதுக்கே அவன் பயப்படுவான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே அந்த வீட்டுல இருக்கும் போதும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, காலேஜ் போகும்போதும் சரி, இந்த இடத்துல கரெக்டா கைடன்ஸ் கொடுத்துட்டே வரணும். ஓவர் ப்ரொடெக்ஷனும் தப்பு, அதே சமயத்துல நீ எக்கேட கெட்டு போன தண்ணி தெளிச்சும் விடக்கூடாது. ஆமா. கரெக்டான லெவல்ல வச்சிருக்கும் போதுதான் அவன் பையனுக்கு கான்பிடன்ஸ்ன்றது கரெக்டா வரும். அண்ட் ஒரு தப்புனா அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்றது அப்பதான் தெரியும். ம். That's an amazing point that you brought up. And இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, the education system. No matter how much the women or men, both, they're educated, um, sometimes they couldn't stand up for themselves. So, இந்த மாதிரியான விஷயங்கள்ல how much psychology plays
plays a role in school system. ம். So what kind of changes you think நாங்க schools systemல change பண்ணலாம் to prevent issues like this in the future? ஸோ இப்போ நான் ரொம்ப அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து ஒரு குரல் கொடுக்குறாங்க. அதை வந்து கண்டிப்பா ஸ்கூல்ல கொண்டு வரணும்னு சொல்றாங்க. பட் என்ன கேட்டா சைக்கலாஜிக்கல் எஜுகேஷனுக்கு ஒரு குரல் கொடுக்கணும். சைக்காலஜியை ஸ்கூல் சிஸ்டத்துல கொண்டு வரணும். அப்பதான் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற எல்லா விஷயத்தையும் விட சைக்காலஜி வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நீங்க வந்து மேக்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி தரீங்க, சயின்ஸ் பிளான்ஸை பத்தி சொல்லி தரீங்க, அனிமல்ஸ் பத்தி சொல்லி தரீங்க, ஹிஸ்டாரிக்கல் பீப்புளை பத்தி சொல்லி தரீங்க, பிளானட்ஸ் பத்தி சொல்லி தரீங்க, எல்லாத்த பத்தியும் சொல்லி தரீங்க. ஓகே ஃபைன், அது அவசியமான ஒரு படிப்பு. ஆனால் மனசை பத்தி எந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல இருக்கு? ஸ்கூல்ல எங்கேயுமே இல்லையா? நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து கம்ப்யூட்டர்ஸ் பத்தி இருக்கு. இப்போ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏஐ பத்தி எல்லாம் கூட எஜுகேஷன்ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே கூட இருக்கு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்களே, மைண்ட பத்தியே எங்கேயுமே யாருமே சொல்லி தரது இல்ல. அதுதான் இம்பார்ட்டன்ட். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே கம்ப்யூட்டர் விசார்ட் ஆறதுல பெரிய விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகுறதுல ஒரு பெரிய இது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, எமோஷன்ஸ்னா என்ன, எந்தெந்த எமோஷன்ஸ் எப்பப்போ வரும், எந்தெந்த எமோஷன்ஸ் நமக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கும், எந்தெந்த எமோஷன்ஸ் நமக்கு அகெயின்ஸ்டா வேலை செய்யும், இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ அது தாராளமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் பார்க்குறேன், இப்போ ஏஐல ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. நிறைய இருக்கு, பயாலஜி இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, இதெல்லாமே இருக்கு. உங்களுக்கு எர்லி எஜுகேஷன்ல வந்து உங்களுக்கு மைண்டை பத்தி ஈஸியா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருந்தே நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போகலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அப்போ சைக்காலஜி வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துல கொண்டு வரணும். மைண்டுனா என்ன, எமோஷன்ஸ்னா என்ன, ஹவு டு ஹேண்டில் எமோஷன்ஸ் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ ஏதாவது இப்போ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூசைட் பத்தி பேசும்போது ஸ்கூல் பசங்களே சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்? அவங்களால ஒரு தோல்வியை தாங்கிக்க முடியல. தோத்துட்டோம், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த தோல்வியை தாங்கிக்க முடியல, அப்போ சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரி, இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும்னு சொல்லி தராங்க. எப்படி படிக்கணும்னு எங்கேயுமே சொல்லி தரது இல்ல. பட் சைக்காலஜில அது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ அப்போ உங்க மைண்ட் எப்படி யூஸ் பண்றது, எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும், இது எல்லாமே ப்ராப்பரா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா சூசைட் கேரண்டீடா ரெடியூஸ் ஆகும். ஏன்னா ஏன் சூசைட் பண்றாங்க? உங்களுக்கு வந்து உங்க எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியலன்றதுனால தானே சூசைட் நடக்குது. உங்களால உங்க எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா இங்க சூசைட்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்போ இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த ஏன் ஸ்கூல்ல கொண்டு வரல, ஏன் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரல? இது ரொம்ப ஒரு முக்கியமான யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சைக்காலஜி மட்டும் உங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டத்துல வந்துருச்சுன்னா சூசைட் ரேட் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். அண்ட் எனிமிட்டி, அப்புறம் நிறைய இந்த பொறாமை, இந்த மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே எவ்ரி திங் இஸ் எமோஷன்ஸ். அண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி, நீ தோத்தே போக கூடாது, நீ செகண்ட் ரேங்க் கூட வரக்கூடாது, எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வரணும் அப்படின்ட்டு ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஜெயிக்க வைக்கிறதுக்காக நிறைய மோட்டிவேட் பண்ணலாம், ஓகே. பட் ஆனா ஒரு குழந்தைக்கு வந்து தோல்வின்றதே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல பதிய வச்சுட்டோம்னா அது எப்போ தோல்வி சந்திக்காமலாம் இருக்காது, கண்டிப்பா சந்திக்கும். அப்போ அந்த தோல்வியை சந்திக்கும் போது நிச்சயமா அது வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு தான் தோணும். இல்லையா அது உடஞ்சு போயிடும், ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க. உடஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் சின்ன வயசுல. அப்போ தோல்வியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே தப்பு, நெகட்டிவ் தாட்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதும் தப்பு தான். எல்லாமே வந்து பேலன்ஸா இருக்கணும், கரெக்டா பேலன்ஸ்டா இருக்கணும். உங்களுக்கு எந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா எந்தெந்த லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் வரதான் செய்யும். நீங்க எல்லாமே ஓவர் ப்ரொடெக்டிவா இருந்து ரொம்பவே சாஃப்ட் நேச்சரா வச்சிருந்தீங்கன்னா லைஃப் வந்து பயங்கரமா சேலஞ்சஸ் கொடுக்கும். அப்போ வந்து அந்த பசங்களால தாங்கிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் எங்க பண்ணணும்? மேஜரா வந்து பசங்க எங்க இருக்காங்கன்னா ஸ்கூல்ல தான் இருக்காங்க. அப்போ எஜுகேஷன் சிஸ்டத்துல தான் இதை கொண்டு வரணும். எந்த ஒரு விஷயத்த நீங்க எஜுகேஷன் சிஸ்டத்துல கொண்டு வரீங்களோ
அதுதான் அந்த பசங்களுடைய லைஃப் லாங் டிராவல் ஆக போகுது. ம். நீங்க படிக்கிற எந்த விஷயமே வந்து உங்களுக்கு எல்லாமே லைஃப் லாங் டிராவல் ஆகிறது கிடையாது. அது நல்லா யோசிச்சாலே நமக்கே தெரியும். நம்ம படிக்கிற எவ்வளவோ விஷயங்கள் அதை இன்னமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமானா கிடையாது ஸ்கூல்ல. ஸோ அப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்பேஸ் அது, அந்த இடத்துல எதை முக்கியமா கொடுக்கணுமோ அதை கொடுக்கவே இல்லை. Yeah. நமக்கு பெருசா யூஸ் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அந்த இடத்துல நிறைய போகுது. நீங்க ஜென்ரல் நாலேஜா தாராளமா எடுத்துக்கலாம். அது உள்ள உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜா உள்ள போகும். ஆனா எந்த ஜென்ரல் நாலேஜுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஹேண்டில் பண்ற ஒரு ஹெல்த்தி மைண்டுக்கு யூஸ் ஆகவே ஆகாது. அப்பா. ஒரு ஹெல்த்தி மைண்டுக்கு யூஸ் ஆகாது. ம். அப்போ ஒரு ஹெல்த்தி மைண்டா நீங்க பில்ட் பண்ணணும்னா ஜென்ரல் நாலேஜ் பத்தாது. அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு வந்து சைக்காலஜி தேவை. மைண்டை எப்படி ஹேண்டில் பண்றது அது தேவை. இதுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியமோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப அவசியம். அங்கதான் மைண்டை எப்படி ஹேண்டில் பண்றது. சைக்காலஜில தியரி எல்லாமே இருக்கும், மெடிடேஷன்ல ப்ராக்டிக்கல். ம். அப்போ மைண்டுக்கு வந்து தியரியும் வேணும், ப்ராக்டிக்கலும் வேணும். இப்போ பாடிக்கு வந்து இப்பதான் யோகான்ற சிஸ்டமே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்ப பிசிக்கல் எஜுகேஷன் இருந்துச்சு, அதுல நிறைய எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அடிஷ்னலா யோகா வந்திருக்கு. யோகா இஸ் அ வெரி குட் திங். பட் அது தட் இஸ் நாட் எனஃப். மெடிடேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். மெடிடேஷன் சிஸ்டம் ஸ்கூல் சிஸ்டம்ல வந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து அவங்களால எக்ஸாக்டா அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் கேரண்டீடா வந்து சொசைட்டில வந்து அந்த கிரைம் ரேட்டே ரெடியூஸ் ஆகும். ஏன்னா உங்களுடைய மைண்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலன்றதுனாலதான் எல்லா கிரைமுக்கும் ஒரு பேசிக் ரீசனே அதுதான். மெயின் வந்து குற்றங்களே அதிகமா மைண்டை கண்ட்ரோல் மைண்ட் பண்ண தான். தெரியாதால people are making drastic decision, let it be personal life, crime rates, எல்லாமே மைண்ட். But I have a question. இந்த மாதிரி சொசைட்டிலாம் we all live in. But in the school system வந்து why is this not preventing these kind of issues? Obviously, இது வந்து meditation, calming your mind is something that is important for all humans in general. அது ஏன் அவங்க வந்து ப்ரொமோட் பண்றாங்க இல்ல அவேர்னஸ் கொண்டு வராங்க இல்ல ஸ்கூல்ல? What is the reason you think it's behind it? ரீசன் என்ன அப்படின்றது, அது ரீசன் பார்க்க போனாதான் இட் பிகம்ஸ் அ கான்ஸ்பிரசி தியரி. அவ்வளவுதான். ஸோ ரீசன் என்னன்றதே சரி நிறைய பேருக்கு தெரியும். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் இட் இஸ் நாட் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு லீட். இட் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஒர்க். ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் பேசிக்கா இருக்கு. அப்போ ஒரு நல்ல ஒரு முதலாளியை உருவாக்குறது எஜுகேஷன் சிஸ்டம் கிடையாது, நல்ல ஒரு தொழிலாளியை உருவாக்குறது தான் எஜுகேஷன் சிஸ்டம். நல்லா படிச்சானா நல்ல ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான், முதலாளி கிடையாது. ஸோ அதனாலதான் வந்து இப்ப இந்த ஒரு முதலாளியா இருக்கிறதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றது அதுதான். படிப்புன்றது அவசியம் தான். பட் அகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு தொழிலாளியை தானே உருவாக்குது, வேலைக்காரங்களை மட்டும்தானே உருவாக்குது, முதலாளிகளை இது உருவாக்குறது கிடையாது. அப்போ பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்றதுனால இங்க வந்து இட் இஸ் நேச்சுரல் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படிதான் இருக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் சொல்றது. ஓகே, இது இது இந்த இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கீங்க, ஓகே. பட் அட்லீஸ்ட் இதை ஆட் ஆகுது பண்ணுங்க. ஒரு சைக்காலஜி இதில் ஆட் பண்ணுங்க, ஒரு மெடிடேஷன் இதை ஆட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ பெட்டர் ஒன். ஏன் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நிறைய தியரிஸ் தான் வரும். பட் இல்லை, தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்ச விஷயம் தான், ஓகே. இதை வந்து ஆட் பண்ணா கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஆமா. அந்த மாதிரி அதுதான் நான் என்னுடைய என்னுடைய பார்ட்ல அதுதான் நான் சொல்ல முடியும். Hopefully your voice reaches the school system and our society so we can make the changes.